நம்ம லாஸ்ட்ல வந்து கொஸ்டின் நம்பர் 60 வரைக்கும் பார்த்துருந்தோம். அடுத்தது கொஸ்டின் நம்பர் 61. இந்த சம் ஒரு வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சம். இந்த சம்முக்கு ஒரு ட்ரிபிள் ஸ்டார் போட்டுருக்கேன். ஸோ நான் எதெல்லாம் இம்பார்ட்டன்ட் சம் சொல்லணும் அந்த சம்முக்கு பக்கத்துல இந்த மாதிரி ஒரு ஸ்டார் மாதிரி போட்டு வச்சுக்கங்க. இதெல்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம். இதே சம் உங்களுக்கு நாளைக்கு ஸ்கூல் எக்ஸாம் போர்டு எக்ஸாம் வரை கேட்பாங்க. சரியா? கொஸ்டின் எழுதி ஆன்சர் எழுதுங்க. ஏன்னா அந்த ஒவ்வொரு சாப்டர் முடிஞ்சோம்னா அந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் நான் டெலீட் பண்ணி விட்டுருவேன். நான் கேப்ல இருக்காது. நாளைக்கு ரிவைஸ் பண்ணும்போது நீங்க டியூஷன் நோட் பார்த்து எல்லாம் ரிவைஸ் பண்ணுவீங்க. அப்ப வெறும் ஆன்சரை மட்டும் வச்சு எதுவுமே மேட்ச் பண்ண முடியாது. சரியா? அதனால எல்லாருமே கொஸ்டின் எழுதி எழுதுங்க. கொஸ்டின் எழுதுனீங்கன்னா எனக்கு சொல்லுங்க, நான் டைம் தருவேன் நான். சரியா? சரி. இப்போ கொஸ்டின் நம்பர் 64 பார்க்க போறோம். ஓகே. There is a circular path around a sports field. Sonia takes 18 minutes to drive one round of the field. Ravi takes 12 minutes. Suppose both they start at the same point at the same time and go in the same direction. After how many minutes will they meet again? So இது ஆல்ரெடி சொல்லிக்கிறேன். ரெண்டு பேருமே வந்து ஒரு சர்க்குலர் ஃபீல்டுல ஒரு ஸ்டார்ட் பண்றாங்க. ரெண்டு பேரும் ஒரு பர்டிகுலர் ஸ்பீட்ல ரன் ஆகிட்டு இருப்பாங்க. ஸோ அப்ப என்ன ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு பர்டிகுலர் டைம் பொறுத்த ரெண்டு பேரும் ஒரே இடத்துல மீட் பண்ணிட்டே இருப்பாங்க. அப்ப என்ன ஆகுனா இந்த கான்செப்டுக்கு வந்து நம்ம எல்சிஎம் வந்து ஃபைண்ட் பண்ணணும். ஸோ 1812 கொடுத்துருக்குறாங்க. கொஸ்டின் நம்பர் 1 அப்படின்னு 64 பா. ஸோ 18,12. ஸோ இதோட எல்சிஎம் கண்டுபிடிக்கிறா 2 டிவைட் ஆகும் 9,6. இதுக்கப்புறம் 3 டிவைட் ஆகும் 3 3 சார் 2 3 சார். இதுக்கப்புறம் காமன் நம்பர் சரி. ஸோ அப்போ இதோட எல்சிஎம் வந்து நம்மளுக்கு என்ன வருங்க அப்படின்னா 2 3 சார் 6, 6 3 சார் 18, 18 into 2 36. ஸோ லாஸ்ட்ல வந்து ஒரு ஓனா ஸ்டேட்மெண்ட் எழுதி விட்டுருங்க. எவரி 36 மினிட்ஸ் வந்து போத் ஆர் மீட்டிங் த சேம் பாயிண்ட் அப்படின்னு போட்டு ஒரு ஓனா ஸ்டேட்மெண்ட் எழுதிருங்க. எழுதிட்டு அடுத்த கொஸ்டின் நம்பர் 65 எழுதுங்க. அதுக்கு ஒரு ட்ரிபிள் ஸ்டார் போட்டுங்க. அதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஷோ. அப்படியே கொண்டு போட்டு பேப்பர் எழுதிருக்காங்க. எப்படி சொல்லுங்க பாக்குறாங்க. அங்க 64 தானே பேப்பர் எழுதி எல்லாமே ஒரே நேரத்துல தான் அப்டேட் பண்ணுவாங்க. அத்தனை டைம் மாறவே மாறாது. ஆன்லைன் நம்ம இதை கால் பண்ணிட்டீங்களா?
இப்ப எடுத்துக்கலாமா? அடுத்து கொஸ்டின் நம்பர் 65, அதுக்கு ஒரு ட்ரிபிள் ஸ்டார் போட்டுக்கங்கப்பா. சரி, இப்போ கொஸ்டின் நம்பர் 65 பாருங்க. வாட் இஸ் த லீஸ்ட் நம்பர் தட் இஸ் டிவிசிபிள் பை ஆல் த நேச்சுரல் நம்பர் ஃப்ரம் 1 to 10? ஸோ ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் நான், லீஸ்ட் ஸ்மாலஸ்ட் மினிமம் வெறும் நம்பர்ஸ் மட்டும் கொடுத்துட்டு கேட்டாங்கன்னா எல்சிஎம். இதே நம்பர்ஸ் மட்டும் கொடுத்துட்டு லார்ஜஸ்ட் மேக்ஸிமம் கிரேட்டஸ்ட் கேட்டாங்கன்னா அது வந்து ஹெச்எம். ஸோ இந்த நம்பர் பார்த்தீங்கன்னா இந்த 2520 உங்களுக்கு வாட்ஸ்அப்லாம் வந்திருக்கும். அதாவது ஒரு ராமானுஜம் நம்பர் அப்படின்னு சொல்லி வீக்லி 7 days, மந்த்லி 30 days, இயர்லி 12 months. ஸோ இந்த 7 into 30 into 12 மல்டிபிள் பண்ணா 2520 வருங்கிறது வாட்ஸ்அப்ல வந்துருது. சரியா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்றோம்னா, வாட் இஸ் த லீஸ்ட் நம்பர் தட் இஸ் டிவிசிபிள் பை ஆல் த நேச்சுரல் நம்பர்ஸ் ஃப்ரம் 1 to 10? கொஸ்டின் நம்பர் 65. ஸோ 1 ல இருந்து 10 வரைக்கும் எல்சிஎம் கண்டுபிடிக்கிறோம். பிளான் எடுக்கும் போது எல்லாருமே கவனிப்பா எழுதிட்டு இருக்காதீங்க. 2 டிவைட் பண்ணா 1,1,2,3,5,3,7,4,9,5. எகைன் ஒரு 2 டிவைட் பண்ணி விட்டுறலாம். 2 டிவைட் பண்ணா 1,1,3,5,3,7,2,9,5. இதுக்கு அடுத்து என்ன பண்ணலாம் கேட்டீங்கன்னா 3 டிவைட் பண்ணி விட்டுறலாம். So 1, 1, 1, 1, 5, 1, 7, 2, 3, 5. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு இடத்துல 5 இருக்கு, அதனால 5 டிவைட் பண்றோம். So 1, 1, 1, 1, 1, 1, 7, 2, 3, 1. இதுக்கப்புறம் காமன் நம்பர்ஸ் எதுவுமே இல்லை. ஸ்கூல்ல வந்து 1, 1, 1 வர வரைக்கும் எழுதுவாங்க. பட் அதெல்லாம் தேவையில்லை. காமன் நம்பர்ஸ் எதுவுமே இல்லைன்னா அதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் இதோட எல்சிஎம் ஈக்குவல் டு 2 2s are 4, 4 3s are 12, 12 5s are 60, into 7 420, 840, 840 into 3 வந்து நமக்கு என்ன வரும் அப்படின்னா 2520. therefore the least number equal to 2520. சரியா? இது கூட கடைசியில் எழுதுங்க, போர்டு எக்ஸ்பிளைன் பண்ணி தரேன்.
இதை காப்பி பண்ணலாமா, அழிச்சுக்கலாமாப்பா? இப்ப எல்லாருமே கொஸ்டின் எழுதி ஆன்சர் எழுதுங்க. கொஸ்டின் எழுதினா கூட நான் டைம் தரேன், எழுதுலன்னு சொன்னீங்கன்னா சரியா? பொறுமையா எழுதுங்க, நீட்டா எழுதி கொஸ்டின் நீட்டா எழுதுங்கப்பா. கொஸ்டின் கால் பண்றீங்களாமா? கொஸ்டின் நம்பர் 66 எக்ஸ்பிளைன் பண்ணட்டுமா? Question number 66 for in a school there are two sections, section A and section B. And there are 30 students in section A, 36 in section B. Determine the minimum number of books required. So minimum அப்படின்னு கேட்டங்காட்டி just the two numbers வந்து ஒரு LCM வந்து ஃபைண்ட் பண்றோம். 32, 36. So நான் இது வந்து ஒரே ஸ்டோப்ல எழுதி பழகிங்க. நீங்க ஒரு பொண்ணு ஸ்கூல் மிஸ் சொல்லுங்க தனித்தனியா கண்டுபிடிச்சது ஏகப்பட்ட மிஸ்டேக், ஏகப்பட்ட குளறுபடி. உங்களுக்கு வந்து ஒரு எல்சிஎம் கண்டுபிடிக்கணும், இப்படிதான் கண்டுபிடிக்கணும் கண்டிஷன் கிடையாது. பட் ஒரு டூ நம்பர்ஸ் மட்டும் கொடுத்துட்டு ஃபைண்ட் தி எல்சிஎம் பை பிரைம் ஃபேக்டரைசேஷன் மெத்தட், ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் அரித்மெட்டிக் அப்படின்னா தனித்தனியா ஃபேக்டர் போட்டு தான் கண்டுபிடிக்கணும். அதர்வைஸ் உங்களுக்கு கண்டிஷன் கிடையாது. சரியா? அதே மாதிரி ஸ்கூல் மிஸ் கிட்ட எல்லாம் போய் கேட்டிருக்காதீங்க, இப்படி ஒரே இதுல போடலாமா வேண்டாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்க கண்டிப்பா வேண்டாம் தான் சொல்லுவாங்க. நீங்க எக்ஸாம்ல சைன் பண்ணிட்டு போங்க, கிளாஸ்ல யாரும் எந்த பெர்ஃபார்ம் பண்ணாதீங்க. சரியா? சோ இப்போ குரூவால டிவைட் பண்ணும்போது என்ன வரும்னா 16, 18. அதே மாதிரி இதுல வந்து எல்லாமே பிரைம் நம்பர் யூஸ் பண்ணுங்க. காம்போசிட் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா மிஸ்டேக் நிறைய வரும், உங்களால எங்கேன்னு கண்டுபிடிக்கவே முடியாது. சரியா? அடுத்தது எகைன் டூவால டிவைட் பண்றோம் 8, 9. இதுக்கப்புறம் இந்த 8, 9 வந்து காமன் நம்பர்ஸ் எதுவுமே கிடையாது உங்களுக்கு. அப்ப இதோட விட்டுறலாம். ஸ்கூல்ல வந்து 1, 1, 1, 1 வர வரைக்கும் எழுதணும்பாங்க. உங்களுக்கு எப்படி புரிய வைக்கிறதுன்னு தெரியாம தான் அவங்க என்ன பண்ணுவாங்க, லாஸ்ட்ல 1, 1 வரணும் அப்படின்னு சொல்லி 5th, 6th சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்றோம்னா எல்சிஎம் ஈக்குவல் டு 2 2s are 4, 4 into 8 வந்து 32, 32 into 9. So 288 வருது. So last வந்து therefore minimum number of books required equal to 288 books. இந்த ஸ்டேட்மெண்ட் சம்மந்தெல்லாம் வந்து ப்ராப்பரா லாஸ்ட்ல ஒரு ஸ்டேட்மெண்ட் மட்டும் எழுதி விட்டுருங்க. இது முடிஞ்சா அடுத்த எழுதிங்க.
ஸ்டார்ட் பண்றீங்களா? அழைச்சுக்கலாம். இதுக்கு அடுத்த ஸ்டார்ட் பண்றீங்களாப்பா? இப்போ அடுத்து பாத்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 67. இது ஒரு மாடல் சம். Find the largest number which divides 248 and 1032, leaving remainder 8 in each case. So largest number கேட்டுக்கிறாங்க, ரிமைண்டர் கொடுத்துருக்கிறாங்க. அப்ப என்ன பண்ணணும் கேட்டீங்கன்னா அந்த சம்ல கொஸ்டின் நம்பர் 67. So அந்த ரிமைண்டர் கொடுத்தனால அந்த டூ நம்பர்ஸ் ரிமைண்டர் வந்து செப்பரேட் பண்ணணும். 248 minus 8 equal to 240. 1032 minus 8 equal to 1024. So இந்த டூ நம்பர்ஸ்க்கு என்ன பண்றாங்க கேட்டீங்கன்னா ஒரு எல்சிஎம் சாரி ஹெச்சிஎஃப் வந்து ஃபைண்ட் பண்றோம். the largest number கேட்டீங்கன்னா 2 ஆல டிவைட் பண்ணா 120 512. again 2 ஆல டிவைட் பண்ணீங்கன்னா 60 2 5 6. again 2 ஆல டிவைட் பண்ணீங்கன்னா 30 128. again 2 ஆல டிவைட் பண்ணீங்கன்னா 50 64. சோ இதுக்கப்புறம் காமன் நம்பர்ஸ் எதுவுமே கிடையாது. சோ இந்த மாதிரி கண்டுபிடிக்கும் போது என்னன்னா இது ஒரே ஸ்டோக்லயே எல்சிஎம் ஹெச்சிஎஃப் ரெண்டுமே அப்ளை ஆகும். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இந்த 4 நம்பர்ஸுமே பாத்தீங்கன்னா இந்த 2 நம்பர்ஸ்ல டிவைட் ஆகும். அதனால இதோட ஹெச்சிஎஃப் ஈக்குவல் டு நம்மளுக்கு என்ன வரும்னா 2 2s are 4 4 2s are 8 8 2s are 16. therefore largest number equal to 16. லாஸ்ட்ல ஒரு ஸ்டேட்மெண்ட் மட்டும் எழுதிருங்க. சரியா? இதை முடிச்சு கடைசி எழுதுங்க. இப்ப பாத்துக்கலாம். ஸ்டார்ட் பண்ணீங்களா? அழைச்சுக்கலாமா? சார் 1 minute சார். எழுதுறீங்கன்னா சொல்லுங்க, வெயிட் பண்ற. ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே சார். ஓகே, அடுத்த வருஷம் ஸ்டார்ட் பண்ணி சொல்லுங்க, அவங்க எக்ஸ்பிளைன் பண்றேன். சரியா? இப்ப நெக்ஸ்ட் கொஸ்டின் ஸ்டார்ட் பண்றீங்களாப்பா? அடுத்து 68. Find the largest number which divides 546 and 764, leaving remainder 6 and 8 respectively.
ப்ரீவியஸ் கொஸ்டின் பார்த்தோம்னா ஒரே ஒரு ரெமைண்டர் கொடுத்தாங்க, 2 நம்பர்ஸ்க்குமே அந்த 8 சப்ராக்ட் பண்ணி சால்வ் பண்ணோம். பட் இதுல 2 ரிமைண்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆனா ஃபர்ஸ்ட் நம்பருக்கு ஃபர்ஸ்ட் ரிமைண்டர் சப்ராக்ட் பண்றோம். 546 minus 6 equal to 540. 764 minus 8 equal to 756. சரியா? சோ இதுக்கப்புறம் இந்த LCM HCF வந்து ஃபைண்ட் பண்றோம். 540 756. So 2 ஆல டிவைட் பண்றா, 2 2s are 7 0, 3 2s are 7 2s are 8. Again 2 ஆல டிவைட் பண்றா, 135, இது வந்து 189. So ரெண்டுமே பாத்தீங்கன்னா 3 ஆல டிவைட் ஆகும். 4 3s are 12, 5 times 6 3s are 3 3s are. Again 3 ஆல டிவைட் ஆகும், 15 times 21. Again 3 ஆல டிவைட் ஆகும், 5 7. இதுக்கு அப்புறம் காமன் நம்பர் சென்டிமீட்டர். சோ இதுல நீங்க கண்டுபிடிக்கும் போது ஒரே ஸ்ட்ரோக்லயே ரெண்டுமே வந்துரும். இந்த 5 நம்பர்ஸ் பாத்தீங்கன்னா 2 நம்பர்ஸ்ல டிவைட் ஆகுது. இதெல்லாம் மல்டிபிள் பண்ணா HCF. சப்போஸ் நாளைக்கு LCM வேணா இதெல்லாம் டோட்டலா மல்டிபிள் பண்ணிட்டீங்கன்னா LCM. சரி, எவ்வளவுதான் கான்செப்ட். சோ இந்த இடத்துல என்ன பண்றோம்னா HCF equal to 2 2s are 4, 4 3s are 12 into 3 36 into 3 108. சோ லாஸ்ட்ல வந்து therefore largest number அப்படின்னு போட்டு 108. இது முடிச்சுட்டு கடைசியா எழுதுங்கப்பா. அழைச்சிக்கலாமா? உங்க ஸ்கூல்ல சப்போஸ் வேற ஏதாவது லெசன் எடுத்துட்டு அதுக்கிற டெஸ்ட் எல்லாம் வர மாதிரி இருந்தா எனக்கு வாட்ஸ்அப் பண்ணி விடுங்க. லாஸ்ட் இயருடைய ரெக்கார்டிங் தரேன். நீங்க வேற ஒரு ரஃப் நோட்ல அதை கம்ப்ளீட் பண்ணிட்டு அது ஸ்கூல் டெஸ்ட் கம்ப்ளீட் பண்ற மாதிரி பாத்துக்குங்க. அதுக்கப்புறம் இது நம்ம ரெகுலரா போறது பாத்துக்குங்க. ஏன்னா ஒவ்வொரு ஸ்கூல்லயும் ஒரு சில நேரத்துல மாத்தி மாத்தி எடுப்பாங்க. எடுத்தோம்னா 10th சாப்டர் 12th அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி எடுத்து எனக்கு வாட்ஸ்அப் பண்ணி விடுங்க. லாஸ்ட் இயர் ரெக்கார்டிங் தரேன் நான் உங்களுக்கு. சரியா? சரி, இப்போ அடுத்தது கொஸ்டின் நம்பர் 69 டாப் பண்ணிட்டீங்களா? எக்ஸ்பிளைன் பண்ணட்டுமா? சரி, 2 tanks 504 and 735 liters of milk respectively. Find the maximum capacity. So ஒரு 2 numbers மட்டும் கொடுத்துட்டு இப்போ மேக்ஸிமம் கேட்டங்காட்டி இதோடைய HCF வந்து ஃபைண்ட் பண்றோம். So question number 69 504, 735. So ரெண்டுமே பாத்தீங்கன்னா நமக்கு எதால டிவைட் ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா 3 ஆல டிவைட் ஆகும். 1 3s are 2 20 6 3s are 8. இது வந்து 2 3s are 6, 4 3s are 12, 5 times. So again வந்து 3 ஆல டிவைட் பண்றோம். 5 3s are 15, balance on 16 the 18 வந்து 6 times. 8 3s are sorry இது 7 ஆல டிவைட் ஆகிருக்கு. அப்புறம் 2 7s are 14, balance 28 வந்து 4 times. 3 7s are 21, இது வந்து 5 times. இதுக்கு அப்புறம் காமன் நம்பர் எதுவுமே இல்லை.
ஸோ இதோட ஹெச்இஎஃப் வந்து நம்மளுக்கு என்ன வருதுன்னா 21 வருது. therefore maximum capacity equal to 21 liters. அது என்ன கொடுக்குறாங்க அதை அப்படியே எழுதி விட்டுருங்க. இது கொடுத்தா கடைசி எழுதுங்கப்பா. இப்போ அடுத்த கொஸ்டின் நம்பர் 70 கேப் பண்ணிட்டீங்களா? இப்போ அடுத்து பாத்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 70. 3 pieces of timber 42 meter, 49 meter and 63 meter long have to divide in the planks of the same length. What is the greatest possible length? ஓ 3 numbers மட்டும் கொடுத்துட்டு greatest கேட்டங்காட்டி just வந்து ஒரு HCF வந்து ஃபைண்ட் பண்றோம். ஸோ 42, 49, 63. ஸோ இந்த 3 நம்பர்ஸ்மே ஒரே நம்பர் 7ஆல மட்டும் தான் டிவைட் ஆகும். ஸோ 6, 7, 9. இப்போ இந்த ரெண்டு நம்பர் 3ஆல டிவைட் ஆகுது. பட் ஹெச்சிஎஃப் கேட்டு 3லயே டிவைட் ஆனா மட்டும் தான் இருக்கும். இதே எல்சிஎம்னா கண்டிப்பா 3ஆல டிவைட் பண்ணி ஆகணும். சரியா? சோ லாஸ்ட்ல வந்து நீங்க என்ன பண்ணீங்க அப்படின்னா கிரேட்டஸ்ட் லென்த் ஈக்குவல் டு அப்படின்னு போட்டு 7 மீட்டர் அப்படின்னு எழுதிருங்க. இதை முடிச்சுட்டு கடைசி எழுதுங்கப்பா.
நெக்ஸ்ட் கொஸ்டின் கேப் பண்ணிட்டீங்களாப்பா? யாராச்சும் கால் பண்ணீங்கன்னா சொல்லுங்க, வெயிட் பண்ணுறாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி, இப்போ அடுத்தது பாத்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 71. 3 measuring rods of 64 centimeter, 80 centimeter and 96 centimeter in length. Find the least length of the cloth that can be stored exact number of time using any rods. So the least அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த 3 நம்பர்ஸ்க்கு வந்து ஒரு LCM வந்து ஃபைண்ட் பண்ணுறோம். So 71, 64, 80, 96. ஸோ 2ஆல டிவைட் பண்றோம். இந்த 3 நம்பர்ஸ்க்கு 4ஆல டிவைட் ஆகுது பண்ணலாம். பட் என்னன்னா காம்போசிட் யூஸ் பண்ணும்போது ஒரு சில நேரத்தில் மிஸ்டேக் வரும். அப்போ என்ன மிஸ்டேக் வரும் ஐடென்டிஃபை பண்ண முடியாது. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா 4ஆல பண்ணலாம், 8ஆலையும் கூட டிவைட் ஆகும், 8 கூட வச்சு பண்ணலாம். பட் ஒரு சில நேரத்தில் மிஸ்டேக் வரும். அந்த மிஸ்டேக் என்னங்கிறத உங்களால் ஐடென்டிஃபை பண்ண முடியாது. ஒர்க்கிங்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கு, ஆனால் மிஸ்டேக்காக இருக்கு. அதனால தான் முடிஞ்ச வரைக்கும் பிரைம் ஃபேக்டர் யூஸ் பண்ணுங்க அப்படிங்கிறது. ஸோ 32, 40, 48. 2ஆல டிவைட் பண்ணீங்கன்னா 16, 20, 24. again 2ஆல டிவைட் பண்ணீங்கன்னா 8, 10, 12. again 2ஆல டிவைட் பண்ணீங்கன்னா 4, 5, 6. இப்போ இந்த 2 நம்பர்ஸ்க்கும் பாத்தீங்கன்னா 2ஆல டிவைட் ஆகும். சோ அப்போ நீங்க அந்த மாதிரி காம்போசிட் யூஸ் பண்ணும்போது இந்த மாதிரி இடத்துல தான் மிஸ்டேக் வரும். அது உங்களுக்கு தெரியாது. ஏன்னா இந்த 2 நம்பர்ஸ் 2ஆல டிவைட் ஆகும். ஏன் ஹெச்எஃப் வந்தா இதோட விட்டுறலாம். ஸோ அப்போ என்னன்னா 2, 5, 3. இதுக்கப்புறம் காமன் நம்பர்ஸ் எதுவுமே இல்லை. ஸோ அப்போ இதோட எல்சிஎம் வந்து நம்மளுக்கு என்ன வரும்னா 2 2s are 4, 4 2s are 8, 8 2s are 16, 32, 64, 320, 960 centimeter equal to 9.6 meter. ஸோ இந்த இடத்துல நீங்க என்னன்னா therefore the least length equal to 9.6 meter. இது முடிஞ்சா கடைசி எழுதுங்கப்பா. அழைச்சுடலாமா? கால் பண்றீங்களா?
இப்ப அடுத்தது பாருங்க, கொஸ்டின் நம்பர் 72. கொஸ்டின் கேப் பண்ணீங்களாப்பா? யாரும் ஸ்காப் பண்ணாம இருக்கிறீங்களா? எழுதிக்கலாம். இப்ப யாராச்சும் எழுதாம இருக்கிறீங்களா? கொஸ்டின் கேப் பண்ணாம இருக்கிறீங்களா? சரி. இப்ப கொஸ்டின் நம்பர் 72. A mason has to fit a bathroom with a square marble tiles of the largest possible size. The size of the bathroom is 10 feet by 8 feet. What would be the size of inches of required has to be cut and how much such tiles are required? How much? Typing mistake இருக்கும் பதில் சரியா? How muchங்கிறது டைப்பிங் மிஸ்டேக் ஆயிடுச்சு. இது இருக்கிற எல்லாமே வந்து நம்மளோட ஓன் டைப்பிங் தான். அதனால எங்கேயாச்சும் ஒரு பக்கம் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வரும். சரி. ஸோ இந்த சம் சும்மா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இது வரைக்கும் எங்கேயும் கேட்டது இல்லை. தெரிஞ்சு வச்சுக்கோங்க. கொஸ்டின் நம்பர் 72. ஸோ நம்மளுக்கு 1 feet equal to 12 inches. சரியா? 1 feet equal to 12 inches. ஸோ நீங்க எழுதும் போதே வந்து டீப்பாக எழுதிக்கலாம். 1 feet equal to 12 inches. சரியா? ஸோ ஃபீட் அப்படின்னா ஒரே ஒரு டேஷ் வரும். இன்ச்சஸ் அப்படிங்கும்போது டபுள் டேஷ் வரும். ஸோ அப்போ நம்மளுக்கு என்ன ஆகுதுன்னா 10 feet equal to 120 inches. அதே நேரத்துல 8 feet equal to 8 into 12 96 inches. ஸோ நம்மளுக்கு ஒரு டைல்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்றாங்க. மேக்ஸிமம் லார்ஜஸ்ட் சைஸ் அப்படின்னு இருக்கிறாங்க. அப்ப என்ன பண்றோம்னா இது ரெண்டுக்கும் ஒரு HCF வந்து ஃபைண்ட் பண்றோம். ஸோ இதை 2ஆல டிவைட் பண்ணா 60, 48. 2ஆல டிவைட் பண்ணா 30, 24. 2ஆல டிவைட் பண்ணா 10, 12. ஏதோ மிஸ்டேக் வருது. 15, 12. இதுக்கப்புறம் 3ஆல டிவைட் பண்ணா 5, 4. ஸோ அதோட HCF வந்து நம்மளுக்கு என்ன வருதுன்னா 2 2s are 4, 4 2s are 8, 8 3s are 24. ஸோ நம்மளுக்கு டைல்ஸ் உடைய சைடு இந்த இடத்துல வந்து சைட்ஸ் ஆஃப் டைல்ஸ் ஈக்குவல் டு 24 inches. ஸோ 24 inches நம்மளுக்கு டைல்ஸ் வருது. ஸோ அது பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ஷேப்ல வரும் நம்மளுக்கு டைல்ஸ். சரியா? ஸோ இந்த இடத்துல வாட் would be the size of inches of tiles required has to be cut and how much tiles are required அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. ஸோ நம்மளுக்கு இந்த பாத்ரூம்ல பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் மார்பிள்ஸ் தான் போடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்றோம்னா நம்பர் ஆஃப் டைல்ஸ் required equal to area of room divided by area of one tile. So 120 into 96 divided by 24 into 24. நம்மளுக்கு வந்து ஸ்கொயர் டைப்ஸ்ல டைல்ஸ். ஏரியா ஆஃப் ஸ்கொயர் வந்து a ஸ்கொயர் சைடு இன்டு சைடு அதை வச்சு போட்டுக்கிறோம். ஸோ கட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இது 1 times இது 5 times, இது 1 times இது வந்து 4 times ஈக்குவல் டு 20 times. இது பண்ண கடைசியாக எழுதி இப்போ போலீஸ்ல பண்ணிட்டேன்.
இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் காம்பவுண்டிங் எக்ஸ்பிளைன் பண்ணட்டுமா? அடுத்து கொஸ்டின் நம்பர் 73. இது ஒரு மாடல் சம். கொஸ்டின்ஸ் வந்து ரீட் பண்ணி என்ன கேட்கறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி ஆன்சர் பண்ணிக்கங்க. சின்ன சின்ன மாடல்ஸ் வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ 73 என்ன கேட்கறாங்கன்னா, 2 brands of chocolates are available in a pack of 24 and 15. ஸோ ஒரு பேக்கெட்ல 24, இன்னொரு இதுல 15 பீசஸ் இருக்குது அப்படின்னு இருக்கிறாங்க. If I need to buy an equal number of chocolates of both kinds, what is the least number of boxes each kind of I would need to buy? So ரெண்டுலையுமே ஈக்குவல் சாக்லேட்ஸ் வாங்கணும். இப்போ டோட்டலா பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பிராண்ட்ல ஒரு 60னா செகண்ட்லி 60 வாங்கணும். அந்த மாதிரி ஈக்குவலா வாங்குற மாதிரினா நான் எவ்வளவு நம்பர் ஆஃப் பேக்கெட்ஸ் வாங்கணும் அப்படின்னு கேட்கறாங்க. ஸோ இது ஒரு மாடல் சம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்றோம்னா, 2 நம்பர்ஸ் வந்து எல்சிஎம் வந்து ஃபைண்ட் பண்றோம். 24, 15. ஸோ ரெண்டுமே 3 ஆல டிவைட் ஆகும். ஸோ 8, 5. இதுக்கப்புறம் காமன் நம்பர்ஸ் எது இல்லை. 3 8s are 24. 24 into 5 வந்து 120 வருது. ஸோ எல்சிஎம் ஈக்குவல் டு 120. ஸோ இந்த இடத்துல வந்து நம்பர் ஆஃப் ஃபர்ஸ்ட் பிராக்கெட் இதெல்லாம் ஓன ஸ்டேட்மெண்ட் எழுதிருங்க. equal to 120 divided by 24 equal to 5 packet. அதே மாதிரி நம்பர் ஆஃப் செகண்ட் பேக்கெட். செகண்ட் பேக்கெட்ல எவ்வளவு வாங்குறோம்னா 120 divided by 15 equal to 8 packet. சோ அப்ப அதுக்கு ஃபர்ஸ்ட் பேக்கெட்ல 5 பேக்கெட் வாங்குனோம்னா 120 பீசஸ். செகண்ட்ல 8 பேக்கெட் வாங்குனாங்கன்னா அது 120. சோ ஈக்குவல் நம்பர் ஆஃப் சாக்லேட்ஸ். இதான் வந்து இதோட கான்செப்ட். இது முடிஞ்சா இதுக்கு அடுத்த சம் எழுதுங்க. போர்டு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன்.
அடுத்து பாருங்க 74. So இந்த 73 மாதிரியே தான் 74. During a sale, color pencils were being sold pack of 24 each and crayons packs வந்து 32 each கொடுத்துக்கிறாங்க. If we want full packets of both kind, the same number of pencils and crayons, how many packets அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. So question number 74. So 24, 32. So இந்த 2 ஆல டிவைட் பண்ணும்போது என்ன வரும்னா 12, 16. again 2 ஆல டிவைட் பண்ணும்போது 6, 8. again 2 ஆல டிவைட் பண்ணும்போது 3, 4. சோ அதுக்கப்புறம் என்ன பண்ணோம்னா இதோட LCM வந்து 2 2s are 4, 4 2s are 8, 8 3s are 24. 24 into 4 வந்து நமக்கு எவ்வளவு வரும்னா 96 வருது. சோ இந்த இடத்துல நம்பர் ஆஃப் பேக்கெட்ஸ் ஆஃப் பென்சில், number of packets of pencil வந்து நமக்கு என்ன வரும்னா 96 divided by பென்சில் வந்து 24 each அப்படின்னு இருக்காங்க equal to 4. அடுத்தது வந்து நம்மளுக்கு என்ன வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா crayons வந்து 96 by 32 equal to 3. இது முடிஞ்சு அடுத்த வருஷம் எழுதுங்கப்பா போர்டு எடுத்தாரு. நீங்க எந்த வருஷம் இருக்கீங்க அதுக்கு அப்ளை பண்ணிக்கிற 72 வரைக்கும் முடிச்சிட்டியா? உங்களோட போன் எங்க பாருங்க போன் கம்மியா இருக்கு தெரியுமா? வேற போன் பாருங்க. கேட்டியா செட் ஆகிட்டு அப்படின்னு part 6 டேரக்டா பார்த்து ஒரு சில சேஞ்ச் பண்ணி கொஞ்சம் ரெக்கார்ட் பண்ணுறோம். சவுண்டி கூடுதா இதுல வேணா ஓபன் பண்ணி பாக்குறியா? இது ராசியுடைய ஒரே மாதிரிதான் போகும். கொஞ்சம் கால்குலேட் பண்ணிக்க முடியாது. இந்த கொஸ்டின் நம்பர் கொஞ்சம் மாறுமே. இதுல கொஸ்டின் நம்பர் வந்து 72வா 72 தான் இருக்கு. இதுல இருந்து முடிக்கணுமா நீங்க? அதுல இருந்து வருமா? 75வா? ஒரு 2 வருஷம் முன்னாடி நம்பர் நோட் பண்ணி சப்போஸ் 75 இல்ல 73 பாருங்க. உங்க அடுத்த வருஷம் கால்குலேட்டிங்களா?
அடுத்து கொஸ்டின் நம்பர் 75 யாராவது ஸ்டார்ட் பண்ணாம இருக்கிறீங்களாப்பா? சப்போஸ் ஸ்டாப் பண்ணீங்கன்னா ஒரு நிமிஷம் கவனிங்கப்பா, ஒரு 1 minute தான், இதோட நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். கொஸ்டின் நம்பர் 75. 144 cartons of Coke cans, 90 cartons of Pepsi cans are to be stacked in a candy. If each stack of the same height and contain the cartons from the same ring, what would be the greatest number of cartons? So ஒரு 2 numbers மட்டும் கொடுத்துட்டு greatest number அப்படிங்கிறதுனாடி இதனுடைய HCF வந்து பயணம் பண்றோம். 144, 90. So ரெண்டுமே 2 ஆல டிவைட் ஆகும். 72, 45. இதுக்கப்புறம் 3 ஆல டிவைட் ஆகும். 24, 50. again 3 ஆல டிவைட் ஆகும். So 8, 5. இதுக்கப்புறம் காமன் நம்பர்ஸ் எதுவுமே இல்லை. So இந்த 3 நம்பர்ஸும் பார்த்தோம்னா இந்த 2 நம்பர்ஸ்ல டிவைட் ஆகுது. So இதோட HCF equal to 2 3s are 6, 6 3s are 18. So லாஸ்ட்ல வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் greatest number of cartons. அது என்ன கேக்குறாங்களோ அது அப்படியே எழுதிருங்க. greatest number of cartons equal to 80. சரியா? இதோடைய கண்டினியூஷன் நம்ம நாளைக்கு பார்த்துக்கலாம். நாளைக்கு இதே டைம் வந்து ரொம்ப பார்த்துக்கலாம். ஒரு சைடு கேக் மாதிரி Sir.